கிறிஸ்துவில் அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்திலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைய அனுதின உணவில் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை சங்கீதம் 37:4. கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருளை செய்வார். கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருளை செய்வார். அதாவது கர்த்தரோட சமூகத்தில் நாம் மகிழ்ச்சியாக இருக்கணும். நாம் என்ன வேண்டுதல் செய்கிறோமோ அதை கர்த்தர் நமக்கு நிறைவேற்றப் போகிறார் என்கிற நம்பிக்கையோடு இருக்கணும். நாம் என்ன ஆண்டவரோட சமூகத்தில் நம்முடைய விண்ணப்பத்தை வைக்கிறோமோ அதை மன மகிழ்ச்சியாக வைக்கணும். சும்மா வேதனையோட துக்கத்தோட நடக்குமா நடக்காதா, ஆண்டவர் நம்முடைய விண்ணப்பத்தை கேட்பாரா கேட்க மாட்டாரா, அப்படிங்கிற ஒரு இருமனம் உள்ளவர்களாக ஆண்டவரோட சமூகத்தில் ஒரு நாளும் கேட்கக்கூடாது. ஒரே மனதாய் முழு மனதாய் ஆண்டவரோட சமூகத்தில் கேட்கணும், எதுவாக இருந்தாலும் சரி. ஏன்னா நாம் இந்த உலகத்தில் தீமையானதை ஒன்றும் ஆண்டவர் இடத்துல கேட்க போகிறது கிடையாது. ஆண்டவரே, நான் எப்படியாவது இன்றைக்கி ராத்திரி திருட போகணும், நான் எப்படியாவது இன்றைக்கி ராத்திரி கொள்ளையடிக்க போகணும், நான் எப்படியாவது இன்றைக்கி ராத்திரி ஒரு தப்பு பண்ணணும், நான் எப்படியாவது இன்றைக்கி ராத்திரி நான் குடிகாரனாக மாறணும் அப்படின்னெல்லாம் ஆண்டவரோட சமூகத்தில் நம்ம கேட்க போகிறதில்ல. நாம் என்ன கேட்போம்? நமக்கு ஒரு நல்ல வாழ்க்கை வேணும், நமக்கு ஒரு நல்ல சம்பாத்தியம் வேணும், நான் நல்லா உழைக்கணும், என்னோடய உழைப்புக்கு ஏற்ற என்னுடைய உடம்புக்கு நல்ல ஒரு ஆரோக்கியம் இருக்கணும், என்னுடைய உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் இருக்கணும். இதைத்தான் நாம் கேட்க போகிறோம். அது மட்டும் இல்லை, நாம் குடியிருக்கிறதுக்கு ஒரு இடம் வேணும், நாம் உடுத்துறதுக்கு ஒரு நல்ல உடை வேணும், நாம் சாப்பிட்றதுக்கு ஒரு நல்ல உணவு வேணும், அதை சம்பாதிப்பதற்கு எனக்கு ஒரு வேலை வேணும், அந்த வேலைக்கு போகிறதுக்கு எனக்கு நல்ல ஞானமும் அறிவும் வேணும், அந்த வேலை செய்கிறதுக்கு எனக்கு உடலில் நல்ல பலன் வேணும். இதைத்தானே நம்ம கேட்க போகிறோம். அப்போ இதுக்காக நம்ம ஏன் போய் சோகத்தோடு கேட்கணும், வேதனையோடு கேட்கணும், நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற ரெண்டு அர்த்தத்தோடு ஏன் கேட்கணும்? மகிழ்ச்சியாக கேட்போம், சந்தோஷத்தோடு ஆண்டவரோட சமூகத்தில் கேட்போம். ஆண்டவரே, நான் இன்றைக்கி இந்த வேலையின் நிமித்தமாக நான் போகிறேன், இந்த வேலை எனக்கு கிடைக்கணும். நான் இந்த ஒரு வியாபாரத்துக்காக போகிறேன், இந்த வியாபாரத்தில் நான் நல்ல வியாபாரம் பண்ணி லாபம் சம்பாதிக்கணும். நான் இன்றைக்கி தேர்வு எழுத போகிறேன், இந்த தேர்வில் நான் படித்த எல்லா பதில்களுக்கும் எனக்கு எல்லா கேள்விகளுக்கும் நான் பதில் எழுதி இந்த தேர்வில் நான் தேர்ச்சி பெறணும். என் மகளுக்கு நான் ஒரு வரன் பார்க்க போகிறேன், அவளுக்கு ஒரு நல்ல வரனை நீங்கள் உருவாக்கி கொடுக்கணும். நான் இரவில் தூங்க போகிறேன், எனக்கு நல்ல நித்திரையை கொடுக்கணும். நான் வழியில் பிரயாணமாக போக போகிறேன், போக்கிலும் மரத்தில் நீர் என்னோடு கூட இருக்கு. மகிழ்ச்சியாக கேளுங்க, ஆண்டவரோட சமூகத்தில் மகிழ்ச்சியாக கேட்கணும். அப்படி மன மகிழ்ச்சியாக இருந்து நாம் அந்த விண்ணப்பத்தை வைக்கிறப்போ அவர் நிறைவேற்றி கொடுப்பார். அப்படி தான் வேதம் சொல்லுது, அதைத்தான் சங்கீதக்காரன் சொல்கிறார். அப்போ இதை நாம் அனுபவிக்க நம்ம ஆயத்தப்படுத்திக்கணும். இப்படி ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறதே இந்த வேதத்தில், அது பொய்யா இருக்குமா? இருக்காது. ஆனால் வேதத்தில் இருக்கிற வசனங்கள் ஒரு நாளும் பொய்யானது கிடையாது, ஒரு நாளும் நிறைவேறாமல் போனதும் கிடையாது. நிச்சயமாக வேதத்தின் வசனங்கள் நிறைவேறித்தரும். அப்போ இந்த வசனம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவரோட சமூகத்தில் மனமகிழ்ச்சியாக, ஒரே மனம் உள்ளவர்களா, முழு நம்பிக்கையோட அவர்கிட்ட நம்ம எதை கேட்டாலும் அது ஆண்டவருக்கு சித்தமான நன்மையான காரியமாக இருக்குமானால் அந்த வேண்டுதல்களை கர்த்தர் நிறைவேற்றி தருவார். அன்பானவர்களே, இன்றைக்கு இந்த அனுதின உணவில் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை என்னென்னா, நீங்கள் மன மகிழ்ச்சி ஆண்டவர்கிட்ட கேளுங்க, என்ன வேணாலும் கேளுங்க, எதை வேணாலும் கேளுங்க. அது கர்த்தருக்கு சித்தமான காரியமாக இருந்துச்சுன்னா நிச்சயமாகவே கடவுள் இன்றைக்கு அதை உங்களுக்கு நிறைவேற்றி கொடுப்பார். அதில் மாற்றமே கிடையாது. ஏன்னா வேதம் ஒரு நாளும் பொய் சொன்னது கிடையாது, கர்த்தர் ஒரு நாளும் பொய் சொன்னது கிடையாது. மனம் மாறி பேச அவர் மனுஷகுமாரன் அல்ல.
அவர் சொன்னதை கண்டிப்பாக செய்வார். அன்பானவர்களே, நாம் ஆண்டவர்கிட்ட கேட்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, அருமையான நல்ல இந்த அனுதின உணவிற்காக உமக்கு நன்றி. நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் சோர்வுள்ளவர்களாக, இருமனம் உள்ளவர்களாக, மனதில் வேதனையுள்ளவர்களாக, அவநம்பிக்கையுள்ளவர்களாக, எதையும் உம்முடைய சமூகத்தில் கேட்காமல் முழு நம்பிக்கையோடு முழு இருதயத்தோடு ஒரே மனம் உள்ளவர்களாய், மன மகிழ்ச்சி உள்ளவர்களாய், ஆண்டவர் எனக்கு இதை நிறைவேற்றப் போகிறார் என்கிற மன மகிழ்ச்சியோடு நாங்கள் ஜெபிப்பதற்கு நீர் எங்களுக்கு ஞானத்தையும் அறிவையும் தைரியத்தையும் தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். அது மட்டுமல்ல ஆண்டவரே, உமது திருக்குமாரான எங்களுக்கு கற்றுக் கொடுத்து போயிருக்கிற அந்த வழியிலே உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்க நீர் எங்களுக்கு கிருபை பாராட்ட. தொடர்ந்து உமது கிருபையும் உம்முடைய அன்பும் உம்முடைய வசனங்களும் எங்களை வழிநடத்தட்டும். உமது திருக்குமாரனாம் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.